நம்முடைய திருமறை பாடத்துல மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் சிலர். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஆண்டவராகிய கடவுள் காபிலேயர் திருச்சபைக்கும் வந்திருக்கின்ற இறைமக்களாகிய உனக்கும் எனக்கும் நம்முடைய கிராமத்திற்கும் ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு இறை வார்த்தை, ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தை நான் சொன்னான். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இப்ப எந்த லிஸ்ட் நாம் இருக்கிறோம் அப்படின்னு தான் ரெண்டுமே மிக மிக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வார்த்தை. கடவுள் சமூகத்தில் அழைத்தால் தான் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையில இருக்க முடியும். ஆகவே நீங்க யோசிப்பீங்க, என்ன வாழாக்காம தலையாகுவாரு, கீழாக மேலாகவாரு, நான் உன்னை விட்டு விழுவதும் இல்லை, அப்புறம் நம்ம பயப்படாத உன்னை கூட இருக்கிறேன், இந்த மாதிரி வாக்குத்தத்த வார்த்தையெல்லாம் பேசணும் நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்றீங்களா? அதை காட்டிலும் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய் கர்த்தருடைய அன்பில் வருகின்றவர்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். உனக்கு நான் உன்னை விட்டு விழுவதும் இல்லை, உனக்கு கைவிடுவது சொல்ற வார்த்தை பெருசா, நான் உன்னை தெரிந்து கொண்டு என் கூட வச்சிருக்கிறேன்றது பெருசா? பேச மாட்டீங்களா? நான் உன்னை விட்டு விழுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்ற வார்த்தை பெருசா, சொல்லிட்டு போயிருந்து பெருசா, உன்னை நான் தெரிந்து கொண்டு என்னோட கூட வச்சிருக்கிறேன்றது பெருசா? ரெண்டும் ஒரே வார்த்தை தான் தெரியும் உங்களுக்கு. ஆனா சற்று ஒரு வித்தியாசம் காணப்படும். இன்னைக்கு சொல்றவங்கலாம் எப்பா ஆறுதல் சொல்றவங்க கூப்பிடுவாங்க, நீ கவலைப்படாதப்பா, உங்களோட இருக்கிற அந்த 5 minutes அல்லது அரை மணி நேரம் 1 மணி நேரம் உங்க கூட இருப்பாங்க. ஆனா தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் யார் தெரியுமா? அவர் எப்பொழுதும் அவர் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகின்ற பிள்ளைகள் தான், அவரோடு வாழுகின்றவர்கள். இப்ப எது பெருசு? எது பெருசு? கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். முதலாவது அழைப்பு. ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்திற்கு ஒருவனும் தகுதி கிடையாது. இன்னைக்கு அழைக்கப்படாத அநேக ஊழியத்தை செயல்படுத்தினால தான் இறைவனுடைய ஊழியம் வளர்ச்சி அடையாம மக்கள் இன்றைக்கு பாவக்காரர்களே போய் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு கடவுளால் ஆரோனால் கடவுளுடைய சூழல அழைக்கப்பட்ட அழைப்பு, இந்த அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், இன்க்ளூடிங் ஆரோன். இல்ல நான் உன்னதத்தில் இருக்கிறேன், அழைக்கப்பட்ட அழைப்புல. இனி நீங்களாம் எதுல இருக்கிறீங்க? இப்போ அநேகர்ல இருக்கிறீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்களாம் இன்னைக்கு கோயிலுக்கு வரீங்கன்னு சொன்னா நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்க நீங்களா வந்துட்டீங்க. நோ, கடவுள் குறிச்சிருக்கிறார்கள். இன்னைக்கு ஆலயத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய தேவ திட்டம், கர்த்தருடைய திட்டம் இல்லாமல் ஒருவனும் ஒரு இடத்துல போக முடியாது. அப்ப கெட்ட காரியம் செஞ்சுக்கிறானே, அதுவும் கடவுளுடைய திட்டம். தப்பு பண்ணுறானே கூட கடவுளுடைய திட்டம் தான். அவன் அதை செய்து உணர்ந்து இங்க வரணும். அவனை உணர்த்துகின்றான். புரிதா உங்களுக்கு? என்ன பேச வைக்கிறது அவனோட திட்டம். அல்லேலூயா. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையில் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையில் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. அதை நினைச்சுதான் நான் பாடுவேன், அதை நினைச்சுதான் சுகம் வாழ்கிறேன் சென்று, அதை நினைச்சுதான் நான் பாடுவேன், அதை நினைச்சுதான் சுகம் வாழ்கிறேன். முகத்தையும் பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே, முகத்தையும் பார்க்கலையே, முகவரி
அழைத்தது குறித்து அநேக உவமைகளை ஆண்டவர் மத்திய சுவிசேஷத்தில் சொல்லி வருகின்றார். அதை தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜா ஒப்பாக பரலோக ராஜ்யத்தை கடவுள் வெளிப்படுத்துகின்றார். இந்த நிகழ்வில் இந்த செய்திக்கு தலைப்பு கொடுத்தது அழைப்புக்கு ஏற்ற வாழ்வு. அழைப்புக்கு ஏற்ற வாழ்வு. உன்னை கடவுள் எந்த நிலைமையில எந்த சூழலுக்கு அழைத்தாரோ அதனுடைய வாழ்வை நீ வாழ்ந்து காட்ட கடவுள் அழைக்கின்றார். ஆகவே அந்த கல்யாணத்திற்கு ராஜா தன் மகனுடைய கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்ட அழைப்பில் இன்றைக்கு யார் வந்தார்கள், யார் வராமல் போனார்கள் என்பதை இரண்டு விதமான நிகழ்வுகளிலே வெளிப்படுத்தும்படியாக என்னை நான் அர்ப்பணிக்கின்றேன். முதலாவது, இந்த அழைப்புக்கேற்ற வாழ்விலே முதல் தலைப்பாக நான் கொடுக்கிறது, இந்த அழைப்பை பெற்றவர்கள் அசட்டை பண்ணினார்கள். அழைப்பை பெற்றவர்கள் 22ஆம் அதிகாரம் மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் அழைப்பை பெற்றவர்கள் அசட்டை செய்கின்றார்கள். இன்றைக்கும் கடவுள் நம்மை ஏற்கனவே முதல் அந்த முகவரியில் பேசின தேவனுடைய ஆலயத்திற்காக கடவுளை வழிபாட்டிற்காக கடவுள் அழைத்திருக்கின்றார். அந்த அழைப்பை நாம் என்ன பரிசுத்த குலைச்சலாக மாற்றக்கூடாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்ப கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் அந்த விருந்திலே கலந்து கொள்வதற்கு உட்படாமல் அந்த கல்யாண வீட்டிலே அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் அசட்டை செய்கிற வாசிக்கலாம். 5ஆம் வசனத்தை அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி. அன்பானவர்களே, கிறிஸ்துவ பிள்ளைகளாக உன்னையும் என்னையும் கடவுளை ஆராதிக்க கர்த்தர் அழைக்கிறார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? கடவுளை பார்க்க நம்ம அழைக்கிறார், கடவுளை ருசி பார்க்க நம்ம அழைக்கிறார். இந்த அழைப்பை எந்த ஒரு மனிதனும் அசட்டை செய்யக்கூடாது. நாம் அழைப்புக்கேற்ற வாழ்வுடைய அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவது 6வது வசனத்தில் இப்படியாக பார்க்கின்றோம், ஊழியக்காரனை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். அது உண்மைதான் நாம் புரிந்தோம். இந்த ஊழியக்காரன் யாரு? இவன் அழைக்கின்றவன். அந்த ராஜா தன்னுடைய ஊழியக்காரர்களை அனுப்பி திருமணத்துக்கு வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகின்றார். அனுப்பின ராஜாவின் ஊழியக்காரரை அவர்கள் அடித்து கொலை செய்கின்றார்கள். எதுக்காக கூப்பிட்டான்? இந்த ஊழியக்காரன் மக்களை போயிட்டு எதுக்காக அழைச்சா? போயிட்டு நல்லா சொல்றீங்க, சொல்லுங்க. கல்யாணத்துக்கு சோறு கல்யாணத்துக்கு எதுக்காக முடிவு ஆயிடுச்சா? அந்த பகுதி சொல்லப்படுது முடிவு வைக்கிறதுக்கோ வாழ்த்துவதற்கோ மற்ற நிகழ்வுக்கு கல்யாணத்துக்கு அழைக்கல. எதுக்காக அழைச்சா அப்படின்னு சொன்னா உணவு அருந்துவதற்காக அழைக்கிறான். இவனை என்ன பண்றாங்க? கொலை செய்கிறாங்க. அப்போ நன்மை செய்கின்றவர்களை இந்த உலகம் என்ன பண்ணுது? கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் என்ன செய்யுது? அழைக்கின்றவர்கள் என்ன செய்யுது? அவமானப்படுத்துது, திட்டுது, பேசுது. மாறாக கடைசியில இவன் இருக்கவே கூடாதுன்னு சொல்லி கொலை செய்ய துணிகின்றார்கள். அழைத்த அழைப்பை அசட்டை செய்தார்கள். இரண்டாவது, அழைத்தவனை கொலை செய்தார்கள். அழைப்புக்கேற்ற வாழ்வை இன்றைக்கு தேசம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதா? கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களா என்பதை யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, ஆகவே ராஜா அதை கேள்விப்பட்டு அழைக்கப்பட்டவர்களை அபாத்திரமாய் போனார்கள். 22ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிப்போம். அப்பொழுது அவர் தன் ஊழியக்காரரை நோக்கி கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். பரிசுத்த உணவுக்காக 3 நாள் உணவை பத்தி பேசுகிறார். குடும்ப உணவு போனதுனால அந்த உணவு என்பது இறை வார்த்தை, அதனால கோஷிக்கிறது பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு உணவுக்காக உன்னை அழைக்கின்றேன். இந்த சத்தியம் தான் உன்னை வாழ வைக்கும். சத்தியம் உன்னை ஜீவனை கொடுக்கும். சத்தியம் உன்னை வழிநடத்தும். இந்த உணவுக்காக அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரமாகி போனார்கள். நீங்களே பிள்ளைகளை, நீ வந்திருக்கிற எல்லாரும் இனி ஆணித்தரமாய் சொல்லுகின்றேன், நீங்க என்ன எண்ணத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்தவங்க அழைக்கப்பட்டவங்க கிடையாது. நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்.
நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். 1ஆம் தேதி காலையில இதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். உங்களுக்கு கடவுளால் தெரிந்து கொள்ளப்படும் பொழுது எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்துருவார். ஆமென் சொல்லுங்களா. அநேக பிள்ளைகள் இருக்கும், தன்னுடைய பிள்ளையை இன்சுல் போட்டு வச்சிருப்பார். அவனுக்கு தான் எல்லா உரிமைகளும். அந்த தெரிந்து கொள்ள பட்டியலில் 1ஆம் தேதி பிப்ரவரி மாதம் கடவுளுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையார் அவருடைய இனிசில போட்டு, இவர்கள் அழைத்தவர்கள் கிறிஸ்தவர்கள், அழைத்தவர்கள் அநேகர். அத வேதத்தில் பார்க்கின்றோம். இயேசுவானவர் தன் மொழியினால், தன் வாய்மொழியினால மத்தேயு சுவிசேஷம் 11:28 சொல்வார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். இப்போ எல்லாரும் அவர்கிட்ட வரணும். அவருடைய அழைப்பு என்ன? இப்போ ஆண்டோட பிறப்பில் ஒரு அழைப்பு இருக்கிறது. பயப்படாதீர்கள், இதோ எல்லாருக்கும் உண்டாகிற நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கின்றேன். அப்ப அழைப்பில் எல்லாருக்கும் நற்செய்தி, அழைப்பில் எல்லாருக்கும் இளைப்பாறுதல். நான் சொல்றது புரியுதுங்களா? அதான் அந்த பகுதி ரொம்ப அழகாக சொல்லப்படுகின்றது. எல்லாருக்கும் நற்செய்தி அழைப்பில், எல்லாரும் வாங்க இளைப்பாறுதல் தருவேன். பின்னாடி சொல்றாரு மத்தேயு 11:28 நீ வாசித்து முடிச்ச உடனே 29 இப்படி சொல்றாரு. எப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள கர்த்தர். ஏங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்க அழைப்பாரு. தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு அவர் மன சாந்தமா இருப்பார். எனக்கு போதா, வருத்தப்பட்டு இருக்கின்ற இறை மக்கள் எல்லாரும் அழைப்பாரு. தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு அவர் மன சாந்தத்தையும் அமைதியும் கொடுக்கின்ற கடவுள். எனக்கு போதா. அழைக்கப்பட்ட பிள்ளைகள், வருத்தப்பட்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டு இளைப்பாறுதல் கொடுப்பாரு. அப்படின்னா என்ன தெரியுமா? எல்லாருக்கும் ஆண்டவர் சோறு கொடுவார். இந்த பகுதியில் பார்க்கின்றோம், அழைக்கப்பட்டவர்கள் நல்லார் பொல்லார். வசனம் இருக்குதா இல்லையா? நல்லா பொல்லார். எல்லாருக்கும் என்ன பண்றாரு? நல்லா கவனிச்சுக்கோ. நல்லா இருக்கும் பொல்லாருக்கு என்ன போடுறாரு? அப்போ கடவுளால் உருவாக்கப்பட்ட எல்லா மனிதரும் சோறு சாப்பிடுவாங்க, பட்டினியா இருக்க மாட்டாங்க. ராமன் சொல்லுங்களேன். நகை வச்சிருப்பாங்க, நகை இல்லாம இருக்க மாட்டாங்க. துட்டு வச்சிருப்பாங்க, துட்டு இல்லாம இருக்க மாட்டாங்க. நல்ல மாடி வீடு வச்சிருப்பாங்க, குடிசையில வாழ மாட்டாங்க. யாரு யாரு யாருமா? எல்லாரும் யாரு நல்லா யாரு பொல்லாத சொல்லுங்க. நல்லா யாரு பொல்லாத? நல்லா பொல்லாத யாருன்னு காட்டுங்க. என்ன காட்டுறது? ஒரு வெளில போயிட்டு போய் உங்களை பொல்லாதவன்னு சொன்னாங்க. நல்லா யாரு பொல்லாத சொல்றாரு. அழைப்பை ஏற்று வந்த நல்லாருக்கும் பொல்லாருக்கும் உணவு கொடுத்தார். யார் நல்லா, யார் பொல்லாரு? நல்லார் இயேசு, பொல்லார் பிசாசு. இயேசு லிஸ்ட்ல யாரு இருக்கு? இயேசுவின் பட்டியலில் யாரு இருக்கு? நீங்க எல்லாரும் நல்லா இயேசு சொன்னா அம்மா நல்லா லிஸ்ட்ல யாருன்னா நானும் சொல்லணும். நீங்க எல்லாம் யாரு? இப்போ ஒத்துக்க முடியல உங்களால. என்ன போய் நல்லவா நீ நல்லவான்னு சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி பண்றீங்க. நல்லா எல்லாரும் கடவுளுடைய அழைப்பை ஏற்று தேவாலயத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க. நீங்க எல்லாரும் நல்லா இருங்க, நீங்க எல்லாரும் நல்லவர்கள். நான் சொல்றது புரியுதா? பொல்லாது யாருங்க? அவனுக்கும் சோறு போடுறாரு, அவனுக்கும் சோறு போடுறாரு. கிறிஸ்தவனாய் பெயர் பெற்றவனாய் இருந்து கொண்டு கோயில் வராம பணக்கார லிஸ்ட்ல நம்தான் சொல்லிட்டு அகங்காரமா கௌரவமா பத்துக்கிற மாதிரி இருக்கும். பனி மூஞ்சி கழுவ முடியாது, குளிக்க முடியாது, பத்துக்கிற மாதிரி வீட்டுல அந்த பொல்லா ஏய் நீ தாண்டா அதிகமாக சொத்துக்குவேன். நல்லவங்க டீசெண்டா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என்ன பண்ணுவாங்க? அந்த உட்கார வரைக்கும் கல்யாணம் பண்ணி வந்து அப்படி டீசெண்டா அப்படி சாப்பிட்டு போடுவாங்க. பொல்லாத வாங்க மூஞ்சி கழுவாத, சோத்துக்கணும் வந்து போறத பொல்லாத பில்லு வைக்கணும். நோட்டீஸ் நீங்க பாருங்க, நீங்க கல்யாணம் பண்ணுறதுல நீங்க எல்லாம் பட்டு போட கட்டுட்டு போய் அடிச்சு வாரி அடிச்சு மாட்டீங்க. நீங்க எல்லாம் தரப்பட்டுரும். நம்மள எல்லாம் தப்பா நினைச்சுவாங்க. ரொம்ப டீசெண்டா சாப்பிட்டு போகணும். இந்த பொல்லாது மூஞ்சி கழுவாத, நோட்டீஸ் கொடுக்காத, எல்லாம் உள்ள பொல்லாது இது சும்மா கும்புற அடிச்சுட்டு போவோம். அதான் அதிகமாக தீனி தோன்றும். அந்த பொல்லாத ஏன் அதை சொல்ற அப்படின்னு சொன்னா, கெட்டவர்களே அதிகமாக சாப்பாடு கொடுத்து ஆண்டு வாழ வைப்பார்.
உனக்கு நல்ல பணத்தை கொடுப்பாரு, உனக்கு நல்ல வாழ்வை கொடுப்பாரு. நீ பொல்லாதவன் தான் அவருக்கு தெரியும். ஆனா உன்னை போஷிக்கின்ற கர்த்தர் அவர். நீ பொல்லாத காரியங்களை தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறாய், நீ போஷிக்கின்ற கர்த்தர் அவர். நீ அவரிடத்துல வந்துட்டா உனக்கு சோத்தை போட்டு நான் மன சாந்தமும் அமைந்தும் உள்ள கர்த்தர் என்பதை, மன அமைதியை கொடுக்கின்ற கடவுள் தான் நல்லா இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு கடவுளின் வார்த்தையை சொல்லிவிட்டு அவர் சொல்லுகின்ற மிக அழகாக 9வது வசனத்துல இந்த திருமணத்திற்கு என்று அழைக்கப்பட்ட அநேகர் வரவில்லை. அந்த எஜமான் பார்த்துப்பா நான் எவ்வளவு சாப்பாடு செய்துட்டேன், எவ்வளவு ஆகாரத்தை பண்ணிட்டேன், அதனால யாருமே வரல. அதனால என்ன பண்ணு சொன்னா நீ போய் அடை. அப்ப வழி சந்தியில் காணப்படுகிற யாவரையும் அழைத்து கொண்டு வாருங்கள். யாரு கூப்பிடுறான்? கல்யாண சோறு மிச்சமாயிட்டோன்னே வழிகளில் யாரெல்லாம் கொஞ்சம் கூட பார்த்து நான் நிறைய பேர் ரோட்ல உட்காந்து பேசிக்கணும் இல்ல. நீ நிறைய தலித் மக்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, நல்லா இப்பெல்லாம் வந்து டீசெண்டா பால் கடையில் வந்துடுச்சு இல்லையாப்பா, அழகா வீட்டுல வந்து கேஸ் ஸ்டவ் வந்துடுச்சு. சும்மா ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கி அப்படி காய்ச்சோம்னா வீட்டுல குடிக்கலாம். வீட்டுல குடிக்கிறதே கிடையாது. டீ குடிக்கிறது பெரும்பாலும் குடிக்கிறது, டீ குடிக்கிறது டீ கடைக்கு போகுது. ஏன் தெரியுமா? டீ குடிக்கிறது கிடையாது, ஊருக்கு அதை பேசுறது. குடிச்சிட்டு வசூல் பார்க்கலாம். டீ குடிக்கிற காலங்கத்தில் போறாம 4:30 மணிக்கு அவரை டீ குடிச்சிட்டு டீ வந்து வசூல் பார்க்கலாம் வர மாட்டான். ஒரு அமௌண்ட்டுக்கு அதை பேசலாம், டீ கடைக்கு போவான். நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, வழியருகே அமர்ந்திருக்கிறவங்க மீதும் கடவுளுடைய பற்றி இருக்கிறது என்பதை சொல்லி காட்டுறது முடியும். எப்பா அவங்கள அடைங்க. ஏன்னா மீதியானதுனால இங்க இறைவார்த்தை இருக்கிறது, இங்க போஷிப்பு இருக்கிறது. வழியருகே அமர்ந்திருக்கின்றவர்களை இங்கே கொண்டு வாருங்கள். வழியிலே கண்ட நல்லா கொல்லார் 10ஆம் வசனத்தை ரொம்ப அழகா சொல்றாரு. அவர்களை அழைத்து வந்தார்கள். விருந்தாளிகளால் அந்த இடம் வந்து நிரப்பப்பட்டது. முதல்ல காலியா இருந்துச்சு, இப்ப என்ன பண்றாரு? இதுக்குதான் என்ன பண்றாங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட இவங்கெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவங்க யார் சொல்லுங்க? இப்ப எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான். ஸ்பெசிபிக்கா தெரிந்து கொள்ளப்பட்டவங்க யார்? இயேசுவின் வாழ்க்கையில ஊழியத்துக்கு இருக்கு. என்னது சொல்ல வாயை திறந்த பயணத்தை பொண்ணு அப்படியே சொல்லிட்டு போனோம், எங்க கேஸ் போட்டுருவாங்க. நான் இயேசு ஊழியத்துக்கு சொன்னேன், அதிகம் பயன் இருக்கும். எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இயேசுவோட வாழ்ந்த நாட்கள் இருக்கிறாங்க. இந்த உலக ரட்சிப்புக்காக ஊழியத்திற்காக 12 பேர் தான் நிறுத்தினார். அவங்க தான் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. இப்போ ஊழியரோடு இணைக்கப்பட்டவர்கள், ஆய்வோடு இணைக்கப்பட்டவர்கள் யாருன்னா பொறுப்பாளர்கள், அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நான் சொல்றது புரியுதுங்களா? நீங்க எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான். இப்படி அவங்கள மாத்திரம் வச்சு நான் வந்து ஆலோசனை பண்றேன், அவங்க மாத்திரம் முடிவு செய்யறேன். ஆனால் அவர்கள் வந்து சரியாக அழைக்கும் பொழுது, அழைப்பு ஏற்காம போகும் பொழுது, அசட்டை பண்ணும் பொழுது, ஊழியக்காரன் கொலை செய்கிற சூழ்நிலை இருக்கும் பொழுது தான் நான் திருச்சபையில் உள்ள எல்லாரையும் என்ன பண்றேன், என் ஊழியத்தை சொல்ற பாருங்க. அழைத்து நல்லா நீ எப்படின்னா தெருவில் வந்து 10 பேர் கோல் நேற்றாரு, இந்த தெருவில் 5 பேர் இப்படி இந்த நல்லாரம் பொல்லாரம் எல்லாரும் இணைத்து திருப்பணி நிறைவேற்றுகின்றேன். நாமேன்னு சொல்லுங்கல்ல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நான் வந்து வீட்டை நிரப்புறேன். ஏங்க குடும்ப ஜபத்துல வரலாற்றிலே இல்லாத ஒரு குடும்ப ஜபம் இந்த 1 மாசம் நடந்துச்சு. நீங்க எஞ்சுவேன் அப்படியே வாங்கம்மா குடும்ப ஜபத்துக்கு வாங்கப்பா, எத்தனை போன் தெரியுமா பண்ணணும், ஒரே ஒரு போன் காசு நான் பண்ணதே கிடையாது. அவன் லாரன்ஸ் பூர்ணிமா வீட்டுல 100 பேர் மேல சாப்பிட்டாங்க. 100 பேருக்கு அந்த வீட்டுல உட்காந்துருக்காங்க குடும்ப ஜபத்துலங்க. இங்க இல்ல 100 பேர். இப்போ அந்த வீட்டுல வந்து அந்த அம்மா சொல்லுது, தனரூபி அம்மா சொல்லுது, 40 பேர் தான் சொன்னப்பா நீ, ஆனா 100 பேர் சாப்பிட்டாங்க இடத்துல. 40 பேர் சேர்ந்து சாப்பிட 100 பேர் எப்படிங்க சாப்பிட்றாங்க? அதுதாங்க 5 ஏசு அற்புதம் செய்கின்றார். குடும்பத்தில் இல்லாத ஒரு வரலாறு. நேற்று ராமருடைய இல்லத்துல பாக்குற வந்து கிட்டத்தட்ட வந்து 30-40 பேருக்கு மேற்பட்டவங்க அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஏன் நீ 7 பேர் என் கூட இருந்தியானா நான் ஏன் பொல்லாத அழைக்க போறேன், நல்லா வச்சு பண்ண போறேன். நீங்க என்ன வேலை வட்டி இல்லாம சார்லஸ் மாதிரி உங்க இஷ்டமா நடத்துறா போடான்றவங்க நீ கூட உட்கார்ந்து என்ன பண்ண சொல்லி பார்க்கலாம். ஆகவே இந்த இடத்தை நிரப்புவதற்காக, விருந்தை அருந்துவதற்காக என் ஆண்டவராகிய கடவுள் ராஜாவின் வழியாக திருமணத்திற்கு எல்லாரையும் அழைக்கின்றார். நீ அழைக்கப்பட்ட அழைப்புல சரியாக நீ வராத பொழுது உனக்கு இன்விடேஷன் கிறிஸ்தவன் என்கிற இன்விடேஷன் கர்த்தர் கொடுக்கிற கோயில் வரத்து, அதை நீ மீறும் பொழுது, அதை நீ தவறும் பொழுது பொல்லாத நாட்கள் உட்கார்ந்த இடத்துல ஜாக்கிரதை. அது ஐயோ இவன் தானே அப்படி பொறுப்பு அறிவு. நீங்க பயங்கர சந்தோஷம். புது ஆத்துமாக்கள் எல்லாம் வெளியே போன ஆத்துமாக்கள் எல்லாம் நீ வந்து நீங்க ஏன்னா இங்க இருக்கிற புறாம வெளியே போயிருந்த நீங்க
அதனால கர்த்தர் அழைச்சிருக்கிறார். அதனால கடவுள் இதை இணைப்பதற்காக, திரளான ஜனக்கூட்டத்தை வைப்பதற்காக அங்கே விருந்தாளிகளால் அந்த இடம் நிறைந்து, ஹல்லேலூயா, நிறைந்திருக்கும் பொழுது இந்த எஜமானா கூப்பிட்டாரு. என்ன கூப்பிட்டாரு? வழி அருகே இருக்கின்றவர்களை அழை, கூப்பிடு சொன்னாரு. எங்க வழியில உட்காந்து பேண்ட் ஷர்ட் போட்டு உட்காந்துப்பா, கல்யாணத்துக்கு ரெடியா ஃபேமிலி போட்டு உட்காந்துப்பா. இங்க வந்து பாக்குறாரு, யாரு எஜமா பாக்குறாரு, அழைக்கப்பட்ட அழைப்பு. இந்த ராஜா வந்து பாக்குற, மொத்த பேர் சாப்பாடு சாப்பிட்டுக்கிறாங்க. ஒருத்தர் வந்து பரதேசி மாதிரி என்ன பண்ற, 11வது வசனத்தையும் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை பாருங்க. உங்க வீட்டுல கல்யாணம் நடக்குதுல்ல, நீ என்ன பண்றீங்க? ஏன்னா சோத்து அவனா தூக்கு போட முயற்சி பண்ண சுத்தி போற, நீ என்ன பண்ற? அங்க ரிசப்ஷன்ல இருக்கிற இல்லையோ, எங்க வர? என்னால் அழைக்கப்பட்டு வந்து டைனிங் ஹால்ல வந்து என்ன பண்றேன், வாங்கம்மா சாப்பிடுமான்னு சொல்றது மாத்திரம் கிடையாது. 15 பீஸ் இருக்கு அந்த தட்டுல, இலையில வந்து அந்த இடத்துல பாப்பாங்க, பீஸ் போட்டோமா, அதான் விசாரி. இந்த ராஜா அழைக்கப்பட்ட அழைப்புடன் வெளியே போயில்ல, மாறாக விருந்து உண்டுகின்ற இடத்துல வந்து வராரு. வந்துட்டு மொத்த பேர் விசாரிக்கக்கூடிய வராரு. அங்க சாப்பிட்டு இருக்கிறாங்க. கட்டளை வாசிக்கலாம். இப்போ சிநேகிதனே நல்லா தெரிஞ்சுங்க. முதல்ல வழியருகே அமர்ந்து கொண்டிருந்தவர்கள் அழைச்சாங்க. ஏங்க இந்த வார்த்தையை நைட் வந்து ரொம்ப யோசிக்க முடியல என்னால. இந்த ஆள் தான் கூப்பிடுறான், ராஜா தான் கூப்பிடுறான். கரெக்டா? யாரை கூப்பிடுறான்? கல்யாணத்துக்கு என்னால அழைக்கப்பட்டா வரல, ரோட்ல வந்து வாடான்னு சொல்லி கூப்பிடுறாரு. அவனை பேண்ட் ஷர்ட் போட்டவங்க தான் இருப்பான். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நல்லா கொள்ளாரு எல்லாரும் கூப்பிட்டாங்க பாரு. இப்ப தெரியாது, ரோட்ல இருக்கிறவங்க எல்லாம் இவருக்கு தெரியாது. இப்போ தெரிஞ்சவங்க வந்து சிநேகிதன் கூப்பிடுறா. நல்லா தெரிஞ்சுக்கோ, தெரிந்தவர்களை, உறவினர்களை நோட்டீஸ் கொடுத்தவன அவனை தான் என்ன பண்ண முடியும்? உறவை சொல்லி அழைக்க முடியும். ரோட்ல உட்கார்ந்து கூப்பிட்டாரு பாரு வல்லா, அவங்கள வந்து சிநேகிதனே, அவன் யாருன்னு பேச தெரியல சுத்தமா, யாருன்னு அவனை கூப்பிடுவாரா? இதனாலதான் என்ன பண்றாருன்னா, இன்றைக்கு அழைக்கப்பட்ட லிஸ்ட்ல வந்தவங்களையும் கர்த்தர் தெரிவு செய்வதற்காக, ஒரு ஆமென் சொல்லுங்கள, அழைக்கப்பட்ட பட்டியல்ல நீங்க வந்துட்டீங்க உள்ள, அவரால் நீங்க இன்விடேஷன் போட்டு கொடுக்கப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கீங்க. நீங்க நல்லா கொள்ளார் கூட்டத்துல வந்து ஒண்ணா உட்கார்ந்து நீங்க சாப்பிட்டு போய் நம்ம உட்கார்ந்துக்கிறீங்க. உன்னை கண்டுகொள்ளுகின்ற கர்த்தர் உங்ககிட்ட வந்து உன்னை அழைக்கின்ற வார்த்தை தான் தெரியுமா? அவரோடு இணைத்து என் பிள்ளை, என் சிநேகிதன், என் உறவு என்பதை காட்டுகின்ற வகையில சிநேகிதனே, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எத்தனை பேர் கடவுளுடைய பரிசுத்த ஸ்தலத்திலே பரிசுத்த பொழிச்சலாக்கின்ற தன்மையோட இன்னைக்கு வந்து நான் சொல்றேன் பாத்தீங்களா? ஆராதனைல வந்தா டிரஸ் கோட் பண்ணணும். சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? பரதேசியா உட்கார்ந்த அந்த இடத்துல வந்து நான் திரும்ப திரும்ப சொல்லுகின்றேன், உன்னை ராஜாக்கள் பிள்ளையாக கர்த்தர் மாற்றுகின்றார். அவர் வச்சிருக்கிறார். அவருடைய பிள்ளையா இருக்கிற நீ இல்ல, பேருல சொல்ல கஷ்டமா இருக்கும். நல்ல பணக்கார வீட்டுக்குள்ள வந்து இப்போ இல்ல, நீங்க எல்லாம் லட்சியங்களை கூட கிடையாது. நீ நான் லட்சியத்தை சொல்ல, லட்சியத்தை சொல்றேன். உன் பிள்ளை வந்து போனது எப்படி நின்று பந்தேசம் எடுத்து துணியோ பேண்ட் சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? நம்மளும் இயேசுநாதருடைய பிள்ளைகளா இருக்கிறோமே, கிறிஸ்தவலா இருக்கிறோமே. அதனாலதான் இவனை பார்த்து கொல்லாத எவ்வளவு அவனெல்லாம் பார்க்கல. நான் உனக்கு இன்விடேஷன் கொடுத்துருக்கிறேன், நான் உன்னை அழைச்சிருக்கிறேன், நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். சிநேகிதனே, சிநேகிதனே, உன்னை நான் படிக்கிற வசனத்தை, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் எப்படி வந்தாய் என்று கேட்டார். அம்மா நல்லா தெரிஞ்சுங்கம்மா, என்னை என்னமோ ஒரு மாதிரி பாக்குறீங்க. பிராமிஸா சொல்ற கடவுளுடைய சமூகத்துல என்னை வெறுக்கின்றவர்கள் இயேசுநாதர் வார்த்தை வச்சு சொல்றேன், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனும் இரக்கத்தை பெறுவான். நான் பாவத்தை அறிக்கை விட்டு விடுகின்ற பிள்ளைகளை நான் அழைக்கிறேன். நீ பாவத்தை அறிக்கை செய்யாம என்கிட்ட வருவா அப்படின்னு சொன்னா, பாவத்தோடு என்கிட்ட வருவன்னு சொன்னா நீ வாழ்வடைய மாட்டாய். எச்சரிப்பை சொல்லுகின்றேன். சிநேகிதனே என்று சொல்லி அழைத்து, நீ யாருமே கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இங்க அமர்ந்து கொண்டிருக்கிறார். நீ எங்க வந்திருக்கிற? இப்போ இங்கே போய் எதுக்கு வந்திருக்கிற? எத்தனை பேர் குளிக்காக வந்திருக்கோம்? எப்படியா கை தூக்கி நான் காட்டுவோம்.
இல்ல எங்க அலாரம் வைக்கிறேங்க, நான் 4 o'clock வைக்கிறேங்க அலாரம் டெய்லி. ஒரு நாள் அலாரம் அடிச்சு எழுந்தது கிடையாது. எத்தோ தம்பி கேட்கறப்பல ஒரு வாசுகால இருக்கிற நிகழ்வு, அந்த பாப்பா எனக்கு கூப்பிடுது, 4:30 மணிக்கு அவங்க வீட்டுக்கு போ, 5 மணிக்கு ஷார்ப்பா என்ன பண்ணி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு. 5 மணிக்கு கோயில் இருக்குது வெளிக்காடு. கரெக்டா 4:30 நான் போறேன். நான் எப்ப எழுந்து பாருங்க, நான் படுக்கிறது 12 மணி. இன்றைக்கு அழைக்கப்பட்ட அழைப்புல நம்ம மட்டும் இருக்கிறோம். நேரத்துக்கு போகின்றோமா? கல்யாண வீட்டுல இருக்கிறோம்னு சொல்றவங்க எல்லாம் எப்படி ட்ரெஸ் கோட் எப்படி இருக்கு? நமக்கு ஏதோ ஒரு கல்யாண வீட்டுக்கு உலகத்தை அழைக்கிறான், அதோட ட்ரெஸ் கோட் எப்படி இருக்கு? இன்னைக்கு அவ்வளவு சூப்பரா போறேன். இன்னைக்கு கூட நம்ப மாட்டேங்க, வெள்ளை பேண்ட் வெள்ளை ஷர்ட் போட்டு எப்போ இன் பண்றாருன்னா, நான் கொஞ்சம் இன்னிங்க அடிக்க என்ன பண்ண மேலே விட்டு ஷர்ட்னா சுதாமா போயிட்டு பிடிச்சி கிளம்பிக்குது, எல்லாத்தையும் தொடர்ந்து போறான். சுதாமா வெளியே வாங்குறேன், என்ன பாருங்க நல்லா பாரு, நீ எப்படி இருந்தாலும் நல்லா இருப்ப, அந்த மாதிரி சொல்றேன். அதனால தான் கட்டுக்கிறாங்க, எப்படி தான் நல்லா இருப்பேன், நீ பண்ணலாம். ஏன் சொல்றேன்னு சொன்னா, கடவுளுடைய அன்பில் கடவுளை பார்க்க வருகின்றவர்கள் என் பிள்ளைங்க இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அப்பாவுடைய மனசு துக்கப்படக்கூடாது. உயர்ந்த வஸ்திரத்தை கடவுளை சொந்த மனதிற்கு கொண்டு வருகின்றவர்களுக்கு கடவுள் கொடுக்கின்றார். ஒரு மனதிற்கு வரான ஒருத்தன் என்ன பண்றாரு? கடவுள் என்ன பண்றாரு? அந்த வீட்டு தகப்பன் என்ன பண்றாரு? மனதிற்கு வரும் பொழுது உயர்ந்த வஸ்திரம், வெளியேறப்பட்ட வஸ்திரம், மோதிரம் நீ போட்டு போடணும். மோதிரம் வந்து காயப்படுத்தாத போட்டுக்கோ, காயப்படுத்த கம்மில் போட்டுக்காது, ரத்தத்தை சிந்துறது எதையும் போடாத. அதனாலதான் பைபிள்ல சொல்லிக்குது, என்ன சொல்லிக்குது? மோந்திரம் அது போட்டுக்கோ. அந்த மோந்திரம் எதை குறிக்குதுன்னு சொன்னா, ஒரு அடையாளத்தையும் உயர்ரக தன்மையும் மதிப்புக்குரிய தன்மை. பேராயர்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னா மோதிரத்தை அணிந்து கொண்டிருப்பாங்க, அது பேராயருடைய ஆசீர்வாதம். அவங்களுக்கு வந்து அந்த ரெட் ஸ்டோன் வந்து ரொம்ப அழகான, அது வந்து பேராயருடைய மகிமையை காட்டுகின்ற ஒரு தன்மை. அதனால கோயிலுக்கு வரான்னு சொன்னா இத்து போன ட்ரெஸ்ஸையோ, கோயிலுக்கு தானே போறோம், பக்கத்து நடந்து போறோம், ஒன்றும் வரக்கூடாது. நீ நல்ல வஸ்திரம் தரித்திராதவனாய் இருக்கும் பொழுது நீ அவருக்கு சிநேகிதன் தான், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான், அழைக்கப்பட்டவன் தான். உன்னை வந்து என்ன பண்றது தெரியுமா? நிஜமா என்ன செய்யறது தெரியுமா? நீ நோட்டீஸ் கொடுத்து உள்ள வந்தா கூட பரவாயில்ல, நீ தாய் மாமனா இருந்தா கூட பரவாயில்ல. நான் சொல்லிட்டா, இப்போ ஒரு நல்ல இப்போ பெற்றோர்கள் வந்து நீ கை பிடிச்சி கொடுக்கணும். நீ இந்த மாசத்துல குடும்பங்கள்ல நடக்கின்ற கல்யாணங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட கல்யாணமா இருக்க போது. திருமணத்தை பத்தி கடவுள் பேசுறாரு. நீ திருமணத்துல பிள்ளைகளுடைய கைகளை பிடிச்சி கொடுக்க போற. பிள்ளைகள் ரொம்ப கோட் ஷூட் போட்டு அழகா நின்றுக்கணும். அப்பா அம்மா வந்து போட்டு வாய் விட்டுக்கணும், குளிக்காத தலை பக்கத்துல போட்டுக்கணும், அழுகு துணி போட்டு பிடிச்சா எப்படி இருக்கும்? சொல்ல தூக்கி வெளியே போடணும் பண்ணலாமா? தாய்மாம கையெழுத்து போட வரைய என்ன பண்ணணும்? எப்படி இருக்கிற நீ? அந்த மாதிரி டீசென்டான ட்ரெஸ்ஸை போட்டு வருகின்றவன் தான் சேர்த்து கொள்ளப்படுறவன். என்ன ஏன் அப்படி சொல்ற? அவையார் சொல்லியிருக்கிறாங்க, தந்தையானாலும் கசகி கட்டு. ஆமா, குறைவான உணவா இருந்தாலும் இழிவான உணவா இருந்தாலும் அதை குடிச்சிட்டு குடி. புரியுதுங்களா? குடிச்சிட்டு குடி இல்ல, குடிச்சிட்டு குடி. நன்றிக்குரியவர்களே, அந்த சிநேகிதனை அழைக்கப்பட்ட சிநேகிதனை பார்த்து, இந்த மனுஷன் என்னால தான் அழைக்கப்படாத சிநேகிதனை கூப்பிடுறேன், ஆனா என்ன பண்ணான்னு சொன்னா, கல்யாண வஸ்திரம் இவன் தரித்திராதபடியினால இவனை கொண்டு போயிட்டு ஜம கொடுத்தல அனுப்பு. சொல்லுங்க பார்க்கலாம், படிக்க வசனம் படிக்க. நிறைய பேருக்கு என்ன ஆசைன்னா, இப்படித்தான் அவங்க கெட்டவங்க 10 பேர் படிக்க படி. அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி இவர்கள் கையும் களவுமாக திருட்டு மாட்டிக்கிறாங்க, கையும் களவுமா மாட்டிக்கிறாங்க, இவர்கள் கையும் களவுமாக மாட்டிக்கொண்டார்கள். அழுகையும் பற்கடிப்பும் உள்ள புறம்பான இருளிலே கொண்டு போய் என்ன பண்ணுவீங்க? கோயில் எத்தனை பேர் வந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரத்துக்கு அழகா குளிச்சுட்டு நல்ல வஸ்திரம் கோயிலுக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உனக்கு அழுகையும் பற்கடிப்பும் உண்டாக இடம் கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா. நேரம் ஆயிடுச்சு, ஒரு நிமிஷம் தான் இருக்குது எனக்கு, நீ சொல்ற நேரத்துக்கு வான்னு விடுற. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? இந்த அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகிற இடத்துல நாம் போக வேண்டாம். உயர்ந்த வஸ்திரத்தோடு கடவுளுடைய பிள்ளைகள், ராஜாக்களுடைய பிள்ளைகள்,
ஆகவே இந்த இடத்துல வந்து இப்படிப்பட்ட நிகழ்வை செய்துட்டு ஒரு மனுஷன் பேசாமல் இந்த இடத்துல வந்து இருக்கும் பொழுது அவனை அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்திற்கு இருளிலே போடுங்கள் என்று சொல்லி அனைவருக்கும் அழைப்பு. ஆனால் தகுதியற்றவர்கள், தெரிவு செய்யப்படாதவர்கள் இல்லையா? மத்திய சொல்ல பாத்தீங்களா 11:28 வருத்தப்பட்டு பாருங்க எல்லாரும் அழைப்பாரு. ஆனால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் அவருடைய முகம் 29 சொல்லப்படுது, அவருடைய முகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும். அவர் சொல்றாரு பிரச்சனை வரும், அழைப்பேன், வார்த்தை இறக்க வேண்டிய கடவுளாக இருப்பேன், ஆனால் மனசாந்தமும் அமைதியும் உள்ள கடவுளாக நான் சொல்லுகின்றேன். உனக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் என் சுமை மெதுவாயும் படிங்க லகுவாயும் இருக்கும் என்று சொல்லுகின்றார். இது யாருக்கு அப்படின்னு சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறேன்னு சொல்ற பாத்தீங்களா? நிறைய பேர் ஆச்சரியம் மேலே. நேற்று நான் சுதாவன போயிட்டு பேசிட்டு ஏன் தெரியுமா, நான் பிரசனத்தை முடிக்கிறேன் 16 ஆயிடுச்சு. ஏன் தெரியுமா, நான் வாழ்தான் முடியும் யோசனை நான் வளர்ந்ததில்லை. நான் வாழ்தான் முடியும் யோசனை. எங்க ஒரு நாய் வளர்க்குற வீட்டில் அந்த நாய் வளர்ப்பது நிறைய பேர் பிடிக்கல. ரொம்ப கஷ்டம் எனக்கு 3 நாளா. அந்த நாய் 2 நாளாக சாப்பிட மாட்டேங்குது. அப்படி நம்ம படுத்து நடக்குது வீட்டில். சோகமாக அவ்வளோ பிரிஸ்காக இருக்கும். சோகம் என்னடான்னு பார்த்தா அந்த நாய்ங்க சர்ச்சை வரும்பொழுது தலை மேலே வச்சுக்கிறாங்க. அப்படியே வீட்டுக்கு போயிட்டு தலெல்லாம் அப்படியே வந்து பயங்கரமாக அந்த தலை வந்து ஷேக் பண்ண முடியல. அதான் சொல்லிட்டு நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடி கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் நேற்று இடத்துல பார்த்தா அது யூரின் போகிற இடத்துல வந்து பிளட் அப்படியே ஊதிக்கிட்டே இருக்கு, அப்படியே ரத்தம் கசந்துட்டே இருக்கு. இங்க வந்து பாருங்க கேட்டெல்லாம் ரத்தம் இருக்கும். நடுவுனா என்னடான்னு பார்த்தா அந்த நாயை சாகடிப்பதற்காக அந்த நாயை வந்து வேற தலையில் அடிச்சுட்டு அதோட உயிரில் வந்து என்ன பண்ணாங்க, பயங்கரமாக வச்சுருக்காங்க. அப்படியே ரத்தம் சுட்டு வீங்கி போயிருக்கு. அப்படியே உயிர் அப்படியே கண்ணீரோடு சொல்றேங்க, என் ஆயிடுச்சுட்டு நான் வாழ போறேன். உனக்கு என்னடா மரியாதை வேணும், கூட என்ன மரியாதை வேணும், வாடா நான் கொடுத்துட்டு போறேன். என்ன மாதிரி பிரசங்கம் பண்ணி என்ன மாதிரி மக்களை நடத்து, சமத்துவமா நடத்து. உன்னை நான் நேசிக்கிறேன், நீ என்ன நேசிக்கிற. என் மேல கர்த்தர் வந்து சுமையை சுமக்க மாட்டாரு, சுமத்த மாட்டாரு. என் மேல உன்னை நேசிக்கிறேன். என் நாயை வந்து அடிக்கிறீங்க, எவ்வளவு மன கஷ்டம் யோசித்து பாருங்க. அன்பிற்குரியவர்களே, எவ்வளவு பிரச்சனை ஏற்படுத்தினாலும் நான் சுகமா இருக்கிறேன். நான் வந்து டிஸ்கஸ் பண்ண சுகமா நம்ம செத்து போனோம்னு நினைச்சாங்க, படுக்கையில் வந்து வேற மாதிரி பேசுறாங்க, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நினைச்சாங்க. சாதிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு வருமானம் இல்லாம சாதிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். பொறுத்துக்க முடியல, யாராலையும் பொறுத்துக்க முடியல. என்னடா இவ்வளவு இவ்வளவு பண்ணாலும் சாதனை பண்றான், முடிவு பண்றானே, எதிர்த்து நிற்க முடியல. நாய்கிட்ட காட்டுறான் வேலையை அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி நன்றிக்குரியவர்களே, எவ்வளவு பிரச்சனையை தாக்கினாலும் சரி, நான் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரன் இருக்கிறதுனால அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கடவுள் மத்திய 11, 29, 20, 30 சொல்றாரு, என் சுமை உனக்கு லகுவாயிருக்கும். என் சுமை வசந்து முடியாத என் முகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும். இப்ப சொல்லுங்க, எப்பேற்பட்ட பிரச்சனையை எனக்கு கொண்டாதான் சரி, அல்லது கடவுளால் தெரிவு செய்யப்பட்ட உங்களுக்கு எதிராளிகள் கொண்டு வந்தாலும் சரி, உங்களுக்கு அத மலை போல வரும், பனி போல போயிடும். இதுதான் கடவுள் ஆசீர்வாதம். 2025 பிப்ரவரி மாதத்தில் கடவுள் உன்னை தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக கடவுள் உன்னை அழைத்திருக்கின்றார். மனசாந்தத்தையும் அமைதி கொடுக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். ஆகவே தெரிவு செய்யப்பட்டவர்களாக இருக்க கடவுள் நம்மை அழைக்கின்றார். தெரிவு செய்யப்பட்டுள்ள கடவுள் அழைக்கின்றார். எவ்வகையில என்று சொல்லி பார்க்கும் பொழுது கடைசியாக முடிக்கின்ற இசைக்கியல் தீர்க்கதரிசன புத்தகத்துல 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல தெரிவு செய்யப்பட்டவர்களை ஆண்டவர் தேடுகின்றார். யார் தெரிவு செய்யப்பட்டவர்கள்? வசந்த படிக்கிறதுக்கு முன்னாடி யாரு 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 யார் தெரிவு செய்யப்பட்டவர்கள்? யாரு நீங்க? நான் பிரசனத்தை முடிக்கிறேன். யார் தெரிவு செய்யப்பட்டவர்கள்? அழைக்கப்பட்டவர்கள். நீங்க தெரிவு செய்யப்பட்டவர்களா? பண்ற பிரசனம் வேஸ்ட் ஆயிடுச்சு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீங்கள் அழைக்கப்பட்டவர்களா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்று சொல்லி அழைக்கப்பட்டவர்களா, இளைப்பாறுதலை மட்டும் பெற்று வாழ்கின்றவர்களா, இல்லை தெரிவு செய்யப்பட்டு சுமைகளையும் பிரச்சனைகளையும் மேற்கொண்டு வாழ்கின்ற இந்த கல்லின் மேல் ஓதுகின்றவன்
நொறுங்கி போவான் என்கின்ற ஒரு தெரிவு செய்யப்பட்ட பிள்ளைகளா, தெரிவு செய்யப்பட்ட பிள்ளைகள் என்கின்ற விசுவாச உணர்வோடு எல்லாம் சேர்ந்து வலது கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? நாம் எல்லாரும் தெரிவு செய்யப்பட்டவர்கள், கையை தூக்காதவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், கையை தூக்கி ஹல்லேலூயா சொன்னவங்க தெரிவு செய்யப்பட்டவர்கள். நீ பாப்பா, நீ சோதிக்கிற, கடவுளை சோதிக்காத. நீ இந்த கையை தூக்காம நீ வந்து வெளியே போனீனாவே சிம்டம்ஸ் பார்ப்ப. நான் உறுதியா சொல்றேன், நீ சோதித்து பாரு. தேவனாகிய கர்த்தரை பரிசோதியாமல் இருப்பாயா? ஆகவே 22:30 சொல்றாரு, தெரிவு செய்யப்பட்டவர்களை ஒரு மனிதனை தேடுகின்றேன். தேசத்தை அழிக்காதபடிக்கு ஒரு மனிதனை திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனிதனை தேடினேன். இப்போ அணைச்சா யார் அணைச்சா? ராஜா அணைச்சா உள்ள யாரும் வரல. என் சூரெல்லாம் வீணா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு வழியருகே உட்கார்ந்து எல்லாரும் கூப்பிட்டாரு. இதிலே தெரிவு செய்யப்பட்ட பிள்ளையாக கடவுள் அழைப்பதற்கு ஒருத்தரையும், இது எஜமானுடைய வாழ்க்கை, இது கடவுள் அழைக்கிறாரு. இந்த அழைப்பில் தெரிவு செய்யப்பட்ட பிள்ளைகளாக ஒரு மனிதனை காணான்னு சொல்றாரு. அப்பா, இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி நான் இருக்கிறப்பா எல்லாரும் அடிச்சீங்க. உம்மோடு வாழ்கின்ற பிள்ளைகளாய், உம்மோடு சித்தத்தை நிறைவேற்றுகின்ற பிள்ளைகளாய், நீ என்ன சொல்லுகிற அதன் கூட வாழ்கின்ற பிள்ளையாக என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க கண்ணமுடுங்க. நான் இருக்கிறேன்பா, உம்மால தெரிவு செய்யப்பட்ட பிள்ளையாக நான் இருக்கிறேன்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்ன கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்ற கண்களை மூடி இயேசுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துல ஆண்டவர் அநேக அழைப்புக்கு ஏற்ற வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. என்னை எதற்காக நீங்க அழைச்சீங்க? தேசத்தை அழிக்காதபடிக்கு திருப்பலிகளை ஜெபிப்பதற்காக ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன்னு சொல்றீங்களே. இதோ நான் இருக்கிறேன், உங்களுடைய அழைப்புக்கு ஏற்ற வாழ்வை வாழ்ந்து காட்ட நான் இருக்கிறேன், உணவார்ந்து நான் இருக்கின்றேன், வைத்த வஸ்திரத்தை தடுத்துக் கொள்ள நான் இருக்கிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் கூட அர்ப்பணம் பண்ணுவீங்க? கண்களை மூடினவர்கள் அப்படி எல்லாம் கண்களை மூடின வேலையில வலது கரத்தை மாத்திரம் உயர்த்தி, இயேசுவே நான் இருக்கிறப்பா, உங்களுடைய அழைப்புக்கேற்ற வாழ்வை, தெரிந்து கொள்ளப்பட்ட வாழ்வை வாழ்ந்து காட்ட ஜெபிப்பதற்கு, தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நின்று ஜெபிப்பதற்கு நான் இருக்கிறப்பா, நான் இருக்கிறப்பா, நான் இருக்கிறப்பா, எனக்கு உமக்கென்று எனக்கு ஒப்பு கொடுக்கிறப்பா என்று சொல்லி வலது கரங்களை உயர்த்தி ஆண்டு நேரம் காட்டும் பொழுது இயேசுவின் கருத்தை பிடித்து, உன்னை உயர்ந்த வஸ்திரங்களினால, விலை உயர்ந்த ஆபரணங்களினால அல்லேலூயா அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிவு செய்யப்பட்டவர்கள் ஒரு சிலர் கரங்களை உயர்த்திருக்கின்ற நீங்கள் எல்லாரும் அழைக்கப்பட்ட பட்டியலில் கிடையாது. அழைக்கப்பட்டு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீங்க. நல்ல ஆண்டவரே, பிள்ளைகளுக்காய் சோதனை கரங்களை உயர்த்தி எல்லா கரங்களையும் கற்று பிடிங்கப்பா, 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 கரங்களை பிடிச்சிருங்கப்பா. நீ பிடிங்க சாமி, என் பிள்ளைகளை கரங்களை பிடிச்சிங்கப்பா. இவங்க தான் உங்களோட பிள்ளைகள். கரத்தை தூக்கி காட்டுறவங்க உங்களோட பிள்ளைகளப்பா, உங்களோட பிள்ளைகளப்பா. உண்மை விட்டு நாங்கள் ஆண்டவரை பிரிய மாட்டோம். நாங்க பிடிச்ச உத்தரவு கையில நீங்க என் கையை பிடிச்சிங்கப்பா, பிடிச்சிங்கப்பா, எங்களை தெரிவு செய்யுங்கப்பா, ஒரு திருப்பணிக்கிட்ட தெரிவு செய்யுங்கப்பா, கிறிஸ்துவமான தெரிவு செய்யுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இந்த பிப்ரவரி மாதம் உங்கள் வாழ்க்கையில உங்களோடு இணைந்திருக்கின்ற பிள்ளைகளை வாழட்டும், விருந்து உண்ணுகின்ற பிள்ளைகளா இருக்கட்டும், குறையில்லாத பிள்ளைகளா இருக்கட்டும், மன நிறைவோடு இருக்கட்டும். இந்த மாதிரி செய்கின்ற எல்லா நிகழ்வுகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. குறையில்லாத வாழ்வின் பிள்ளைகளின் தாகசாமி மாத்திரம் நடைபெறுகின்ற திருமண வாழ்வின் பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. நிறைவா இருக்கட்டும்பா, நிறைவா இருக்கட்டும். அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கைகளை தூக்கி காட்டுறாங்கப்பா, கரங்களை தூக்கி காட்டுறாங்க. என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாறுவார்களாக, எம்பின தோற்றத்தோடு இருப்பார்களாக. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு பாடலை பாடுவோம்.